புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. ஜனாதிபதி அனுரவின் அமைச்சரவையில் 2 தமிழ் அமைச்சர்கள். ஊழலற்ற ஆட்சியை முன்னெடுப்பதே எமது நோக்கம். ஜனாதிபதி. இரண்டாவது போட்டியிலும் நியூசிலாந்தை வெற்றி கொண்ட இலங்கை. சமீபத்தில் நிறைவடைந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதை இடைநிறுத்தி உயர்நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வருட புலமை பரிசில் பரீட்சையில் சில வினாக்கள் கசிந்தமை தொடர்பில் பெற்றோர்கள் சிலரினால் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதற்கமைய குறித்த மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட போது பிரதீப் பத்மன் சூரசேன, அச்சர வெங்கப்புலி மற்றும் மஹிந்த சமயவர்த்தன ஆகியோரை கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இலங்கையின் புதிய அமைச்சரவையில் இன்று 2 தமிழ் அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் சரோஜினி சாவித்ரி போல்ராஜ் ஆகியோரை இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற நிகழ்வில் கடற்தொழில், நீரியல் வள மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர், மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜி சாவித்ரி போல்ராஜ் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் 141 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாகவும் 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் ஊடாகவும் தெரிவான நிலையில் மொத்தமாக 159 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளையும் அபிலாசைகளையும் நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்பதுடன் மக்கள் வழங்கியுள்ள அதிகாரமானது பொறுப்பு வாய்ந்தது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சரவை நியமனத்தின் பின்னர் உரையாற்றுகையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளையும் அபிலாசைகளையும் நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்று ஊழலற்ற ஆட்சியை முன்னெடுப்பதே எமது நோக்கமாகும். நாட்டில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பெரும்பான்மை அதிகாரம் ஆட்சியாளர்களுக்கு கிடைத்தது. அதிகாரத்தின் ஊடாக மக்களின் தேவைகளை நிறைவேற்ற அரசாங்கத்தின் நோக்கமாகும். மக்கள் வழங்கியுள்ள அதிகாரமானது பொறுப்பு வாய்ந்தது, மக்களுக்கும் பொறுப்பு வாய்ந்தது. எந்த ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டாலும் அதில் பொறுப்புடன் செயற்பட வேண்டியுள்ளது. அத்துடன் பல புதியவர்கள் இம்முறை நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். பல்வேறு தொழில் சார்ந்தவர்களை மக்கள் தெரிவு செய்துள்ளார்கள். மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் என்ற நம்பிக்கையுடனேயே மக்கள் அவர்களை தெரிவு செய்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் நமக்கு கிடைத்த பாரிய வெற்றியினூடாக எமது பாரிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் நாம் வெற்றிகரமான முறையில் அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலா நியூசிலாந்து அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான 2வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி டக்வர்த் லூயிஸ் முறைப்படி 3 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. நேற்று கண்டி பரேகலையில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி 45.1 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 209 ஓட்டங்களை பெற்றது. மார்க் சப்மன் 76 ஓட்டங்களை பெற்றார். இதனை அடுத்து துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி 46 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளின் இழப்புக்கு 210 ஓட்டங்களை பெற்று போட்டியில் வெற்றியீட்டியது. இதில் குசல் மெண்டிஸ் 74 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இந்நிலையில் 3 போட்டிகளை கொண்ட 2 அணிகளுக்கும் இடையிலான ஒருநாள் தொடரில் இலங்கை அணி 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது.